வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2017 பிஜிடிஆர்பி கொஸ்டினில் வந்த 2 கொஸ்டின், அந்த எஜுகேஷன் கொஸ்டினில் 2 கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சம்மந்தமான கேள்விகளை ஒரே கொஸ்டின்ஸில் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய விதத்தில் இந்த சேனலில் பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 2 கொஸ்டின்ஸில் ஒரு 15 பாயிண்ட்ஸ், அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். அதனோடு தொடர்புடைய வேறு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ 2 கொஸ்டினில் வச்சு ஒரு 15 பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாம். வாங்க இன்ற வீடியோக்குள்ளே போகலாம். டேஸ் ஆனது ஒரு அறிவறிதல் கோட்பாடு. இது அறிவினை அடைதலில் புலன் உறுப்புகளின் பங்கினை வலியுறுத்தும். ஸோ இதுலேயே ஆன்சர் வர மாதிரி கொடுத்துட்டாங்க. அறிவறிதல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறிவினை அடைதலில் புலன் உறுப்புகளின் பங்கினை வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்: பயனளவை கொள்கை, யதார்த்த கொள்கை, பட்டறிவு கொள்கை, கருத்தியல் கொள்கை. இப்போது பயனளவை கொள்கை அப்படின்னு பார்த்துட்டோம்னா ப்ராக்மேட்டிசம். இது எதை சொல்லுது அப்படின்னா பரிசோதனையை சொல்கிறது. இது பரிசோதனையை சொல்கிறதா என்னது? ப்ராக்மேட்டிசம், பயனளவை கொள்கை. ஸோ இதுக்குண்டானது வராது. யதார்த்த கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா சமூகவியலோடு சேர்ந்தது, சமூகங்களோடு கலந்து செயல்படக்கூடிய வகையில் வர்றது அந்த யதார்த்த கொள்கை, ரியலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வராது. பட்டறிவு கொள்கை அப்படிங்கிறது புற உண்மை கொள்கைன்னும் பேர் இருக்குது. புற உண்மை கொள்கைன்னும் பேர் இருக்குது. இதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புலன் உறுப்புகளோடு ஒருவன் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையிறது தான் என்னென்னு சொல்லுவாங்க இந்த பட்டறிவு கொள்கை, புற உண்மை கொள்கை. ஆங்கிலத்தில் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் இதுதான் பட்டறிவு கொள்கை. சரி, இப்போ கருத்தியல் கொள்கை அப்படிங்கிறது ஐடியலிசம். இதில் என்ன அப்படின்னா இதில் ஆன்மீகம், இயற்கை, பண்பாடு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆன்மீகத்துக்கும் இயற்கைக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய விதத்தில் இயற்கை, ஆன்மீகம், பண்பாடு இது 3க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதா என்னது? கருத்தியல் கொள்கை. பயனளவை கொள்கைனா பரிசோதனை, யதார்த்தம்னா சமூகவியலோடு சேர்ந்தது, கருத்தியல்னா இயற்கை, ஆன்மீகம், பண்பாடு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. ஸோ புலன் உறுப்புகளின் பங்கினை வலியுறுத்தும் வகையில் கொடுக்கக்கூடிய அறிதல் கோட்பாடு அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த பட்டறிவு கொள்கை, புற உண்மை கொள்கை. இந்த ஆன்சர். அடுத்தது, பின் வருபவர்களுள் எவரை கற்றல் சோதனை ஆய்வின் தந்தை என்று குறிப்பிடப்படுவர்? யாரை சொல்லுவாங்க கற்றல் சோதனையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு E.L. தாண்டைக், ஜான் வாட்சன், வில்ஹெம் உண்ட், எப்பிங்காஸ். ஸோ இந்த 4 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 4 பேர்த்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். E.L. தாண்டைக் அப்படிங்கிறது என்னென்னா நவீன கல்வி உளவியலின் தந்தை. நவீன கல்வி உளவியலின் தந்தை தான் E.L. தாண்டைக். ஜான் வாட்சன் அப்படிங்கிற நடத்தை கோட்பாட்டின் தந்தை. J.B. வாட்சன், ஜான் வாட்சன் இதெல்லாம் இவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நடத்தை கோட்பாட்டின் தந்தை. வில்ஹெம் உண்ட் அப்படிங்கிற 1879 முதல்ல அந்த ஆய்வு சோதனை, அந்த ஆய்வகத்தை உருவாக்கியவர் தான் வில்ஹெம். ஸோ எப்பிங்காஸ் தான் என்னது அந்த 8 கற்றல் சோதனைகளை சொல்லியிருப்பார். அவர் தான் என்ன வராரு, இந்த கற்றலோடு தொடர்பு வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த சோதனையில் எப்பிங்காஸ், கற்றல் சோதனையினுடைய தந்தை, ஆய்வின் தந்தைன்னு பார்த்துக்கிட்டோம்னா எப்பிங்காஸ். ஸோ இதில் பார்க்குற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயலில் ஒரு தந்தையாக இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டோம்னா குழந்தை மைய கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா ரூசோ. குழந்தை மைய கல்வியின் தந்தை ரூசோ. கிண்டர் கார்டன் முறையினுடைய தந்தை அது ப்ரோபல். ஆளுமை உளவியலின் தந்தை அவர் பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்ட். ஆளுமை உளவியலின் தந்தை அப்படின்னு யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்ட். அடுத்தது வளர்ச்சிசார் உளவியலின் தந்தை ஜான் பியாஜே. அவர் எல்லாருமே சொல்லிடுவாங்க ஜான் பியாஜே வளர்ச்சிசார் உளவியலின் தந்தை. இயல்பூக்க கொள்கையின் தந்தை வில்லியம் மக்டூகல். ஸோ இந்த மாதிரி நிறைய கொள்கையினுடைய தந்தைகள் இருப்பாங்க. இதுலேருந்து ஒரு 2 கேள்விகள் நான் கேட்குறேன். உள இயற்பியலின் தந்தை யார்? ஒரு கொஸ்டின், உள இயற்பியலின் தந்தை யார்? இன்னொரு கொஸ்டின், சமூக உளவியலின் தந்தை யார்?
சமூக உளவியலின் தந்தை யார்? ஸோ இந்த 2 கொஸ்டினுக்குண்டான ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.